ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக கழுவுறப்போ நல்லா அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம ஃபேஸுக்கு எப்படி ஸ்க்ரப் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் சூப்பராக போயிடும். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம். ஸோ நான் 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி போடுற சத்தத்தை கேட்டு 2 பேர் ஓடி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு குட்டி ஓடி வந்துச்சு, அதை பார்த்தோன்னே அவள் எப்படி விடுவேன், அதனால் பெரியவளும் ஓடி 2 பேரும் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு ஆஃப் பண்ணோடனே இவ்வளோ போயாச்சு. ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்து நல்லா 2 வணக்கிக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளான மசாலா ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி பவுட்ரு 1.5 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூனு. எப்போவுமே அதுக்கு சரி பாதியாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினோடனே மஷ்ரூம் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். சைடில் நீங்கள் சப்பாத்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.